கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஒரு 3 முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க, கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. 1990கள்ல இருந்தே பல்வேறு கலவரம், அதே போல கோவை குண்டுவெடிப்பு போன்ற காரணங்களால ஒரு 38 முஸ்லீம்கள் சிறையில் இருக்காங்க. சிறைவாசிகளா கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்காங்க. அப்படி சிறையில் இருக்கிற தங்களுடைய உறவுகளை மீட்டு எடுக்கணும், அவங்க சிறையிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு 3 பெண்கள் நம்மோடு அமர்ந்திருக்காங்க. அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சாயிதா. என் பேர் சாயிதா. எங்கள் அண்ணன் சிறையில் இருக்கிறாப்படி 24 வருஷமாக உள்ளே இருக்கிறாப்படி. எங்கள் அண்ணன் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க. வந்துடுவாங்க பையன் ஒவ்வொரு வருஷமும் காத்திருக்குவாங்க, வந்துடுவா அப்படின்னு. வரவே இல்லை. அவங்க 2 பேரும் நோயாளியாகவே மகுத்தாயிட்டு இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கு கூட வர முடியல. சனி ஞாயிறு வந்து கோர்ட் லீவு சொல்லி வர முடியல. எங்கள் அம்மா இறந்தப்போ வந்தாங்க. எங்கள் வீட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் தான் இருக்குது. நாங்கள் 5 பொண்ணுங்க. எங்கள் அண்ணா தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில். நாங்கள் 5 பொண்ணுங்க இருக்கிறோம். எங்கள் அண்ணாவுக்கு போன வருஷம் கொரோனா வந்தது. ஜெயிலில் கொரோனான்னு கேள்விப்பட்டோம். ஆனால் எங்களால் வந்து பார்க்கவே முடியல. லாக்டவுன் ஆகிருந்தது, வரவும் முடியல. வந்தால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நல்லாச்சா இல்லையா என்னானே தெரியாமல் இருந்தது. எங்கள் அண்ணி வந்து இளையாங்குடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பார்க்க முடியாத நிலமை. அதனால என்ன பண்ணுறது, ஒரு வரவளுக்கும் கூட வர முடியறதில்ல. எங்கள் அண்ணன் 3 வருஷமாச்சு வந்து போய். அண்ணன் இல்லை சொல்லி. என்ன வயசுல உங்க அண்ணா சிறைக்கு போனாருமா? 23 வயசுல. 23 வயசுல. என்ன வழக்குமா? வழக்கு இந்த 302 அந்த வழக்கில். எந்த வருஷம்? 98ல். 98ல் கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூரில் அப்படி போனது தான். நாங்கள் 5 பேர் தங்கச்சி, அப்பா அம்மா, ஒரு தம்பி. அவன் வந்து ஊனமுற்றுவன் தம்பி. எங்கள் அண்ணன் தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாமே. ஆனால் அண்ணனே போயிட்டான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. மூத்ததாக பிறந்து இப்படி போயிட்டானே அப்படி சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. நாங்கள் ஒரு அவனை வந்து பார்க்க கூட முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இங்கே தான் சென்னை புழல் சிறையில் தான் இருக்கிறாப்படி. ஆனால் எங்களால் வர முடியறதில்லை, பார்க்க முடியறதில்லை. அப்படி இருக்கிறோம் நாங்கள். எப்படியாவது எங்கள் அண்ணனை விடுதலை செய்யணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்ன வயசுல உங்க அண்ணா சிறைக்கு போனார்? 23 வயசுல. இப்போ எத்தனை வருஷமா இருக்காரு? 24 வருஷமா இருக்கிறாரு. நீங்க வந்து உங்களோட அண்ணனை வந்து சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டீங்க இல்லையா? ஆமா. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்து அவர் சிறையிலேயே வாழ்க்கைய தன்னோட இளமை போய் பல வருஷமா உள்ளேயே போயிட்டாரு. நாங்கெல்லாம் வந்து எங்கள் அண்ணன் கூட இருக்க முடியல. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க மகன் வரும்னு. ஆனால் எங்கள் அண்ணனும் வரவே இல்லை, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுமையா. என் கணவர் பேர் வந்து ஹக்கீம். அவர் இங்கே புழலில் தான் இருக்கிறாரு. அவரும் ஒரு 302 வழக்கில் கைதாகி 24 ஆண்டுகளாக உள்ளே தான் இருக்கிறாரு. உள்ளே போய் 8ஆம் வகுப்புலேருந்து இன்றைக்கி BA வரைக்கும் அவருக்கு நன்னடத்தைக்கு தேவையான அனைத்துமே அவருக்கு இருக்குது. எல்லாமே உள்ளே வந்து எல்லாம் படிச்சுட்டாரு. பரோல் வந்தால் கூட கால தாமதமாகாமல் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவார். ஏன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறீங்க, நீங்களும் 6 மாதத்துக்கு ஒருக்க தானே வர்றீங்கன்னு கேட்டால், இதை வச்சு நாளைக்கு வந்து என்னோட விடுதலைக்கு வந்து ஒரு இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் கிளம்பிடுவார். அவர் தாயும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. அவங்க இருக்கிற வரையும் நான் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் இப்போ வீட்டு வேலைக்கு போய் தான் நான் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ எப்போ தான் வருவாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வீட்டு வேலைக்கு போய் தான் குழந்தைகளை நான் பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் என்னோடய செலவு எல்லாமே பார்க்க முடியும். ஒரு வீட்டில் வந்து 1 மணி நேரம் ஆம்பளைங்க லேட்டாக வந்துச்சுன்னா அந்த வீட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அவங்கவுங்க பொண்டாட்டிமாருக்கு வந்து என்னங்க இன்னும் வரலையான்னு கேட்டு ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு 24 வருஷம் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. எப்போ வருவாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அவங்க அம்மாவே இறந்துட்டாரு. அவங்க அம்மா வந்து மகன் வருவாங்கிற ஆசையிடையும் கனவோடையும் அவங்க மூத்தாயிட்டாங்க. நோன்பு வரும், எல்லாம் 30 நோன்பு வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பெருநாள் தொழுகையை மட்டும் தொழுக மாட்டாங்க. அம்மா ஏங்கம்மா அப்படின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அம்மா தொழுகலையா பெருநாள் தொழுகலையும் கேட்டேன். எனக்கு என் மகன் வந்தால் தான்மா எனக்கு பெருநாள், என் மகனே இல்லைம்மா, என் மகன் எனக்கு எப்போ வரான்னு அப்போ தான்மா எனக்கு பெருநான்னு சொல்லுவாங்க.
மகன் இல்லாதனால ரம்ஜான் கிடையாது அப்படின்னு. ரம்ஜானே எங்களுக்கு இல்லை. அவங்க தாயை வந்து அவர் பிடிச்சிட்டு போனதுலேருந்து ஒரு ரம்ஜான் பக்ரீத்துங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லை. அப்புறம் எங்களை கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் எங்களுக்கு அதே ஒரு நிலைமை தான், ஒரு சந்தோஷமே இருக்காது. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க கணவரோட சேர்ந்து போவாங்க, குழந்தைங்க குடும்பத்தோடு சேர்ந்து போகும்போது எங்களுக்கு அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையாக இருக்கும். எங்கள் குழந்தைகளும் கேட்பாங்க, இந்த மாதிரி நம்ம எப்போம்மா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குழந்தைகளும் கேட்பாங்க. எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ 700 பேர்த்தை விடுதலை செய்கிறேன்னு ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எதிர்பார்ப்போட நாங்கள் இருந்தோம். இப்போ அதில் வந்து இந்த முஸ்லீமுங்க பேர் ஒருத்தரும் கூட இல்லைன்னு சொல்ல எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு போராடிதே எங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கணுன்ட்டு இருக்கு. எந்த ஆர்ப்பாட்டம் எந்த கூட்டம்ன்ட்டு இல்லை, நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் போயிடுவோம். போய் எங்கள் விஷயங்களை பதிவு பண்ணணும், எங்களோட ஆளுக்குரல் ஸ்டாலின் அண்ணா கேட்கணுங்கிறதுக்காக நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். எங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு கிடையாது. எங்களுக்கு எப்படி சாப்பிட்றது? இவர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவாருன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு மருத்துவ குழுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் 38 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. ஒரு சிலர் பேருக்கு உடம்புல எதுவுமே இல்லை. அப்போ உடம்புல எதுவுமே இல்லை, அப்போ நோய் இல்லைங்கிறதுக்காக அவங்கள விட மாட்டாங்களாங்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ இவர் இப்போ 24 இவருக்கு அல்லாஹ் கிருபையினால எதிர்நாளத்தான் இருக்கிறாரு. இப்போ கொரோனா இடையில இந்த 2020 கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து ஸ்டாலினி மருத்துவமனையில் தான் 20 நாள் வச்சுருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எந்த தகவலுமே எங்களுக்கு வரலை. எங்களுக்கு இப்போ அந்த 20 நாள் என்ன ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே நாங்கள் நரக வாழ்க்கை தான். அந்த 20 நாள் எக்ஸ்ட்ரா நரக வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். என் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவர் எப்படி இருக்கிறாரு இல்லைன்னு கூட தெரிய மாட்டோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு வர்றோம். எங்களுக்கு அவங்க வரணும். எங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் வந்தானாக்கா நான் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு முஸ்லீம் கொலை பண்ண வழக்கில் தான் போயிருக்கிறாரு. அவருக்கு மத வழக்கும் கிடையாது. ஆனால் அந்த முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக 24 ஆண்டுகளை உள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. பரோலெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபோனில் பேச டவர் கிடைக்காது. இப்போ யாராவது ஃபோன் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே போலீஸ் எல்லாம் பின்னாடி வந்துடுவாங்க. பா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு. 24 வருஷமும் உள்ளே இருக்கிறாங்க. ஓடுறவங்க எப்போ ஓடி இருக்க மாட்டாங்களா? அந்த கேட்டுக்கிட்ட வந்து நிற்க விட மாட்டாங்க. அந்த மருத்துவமனையிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அவங்க 20 நாள் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. எங்கள் நண்பர் ஒருத்தர் வீடியோ எடுத்து அமுச்சுட்டு இருந்தாரு. 10, 30, 40 போலீஸ் அவரை சுற்றி. ஏன் அப்போ இந்த அளவுக்கு எது கொடுமை? இன்னியுமா அவங்க திருந்தாம இருந்திருப்பாங்க. நாங்கள் ஒன்றுதான் கேட்குறோம். நாங்கள் ரொம்ப சிரமத்தோடு தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நகர்த்திட்டு இருக்கோம். எங்கள் குழந்தைகளை வச்சுட்டு இன்னி குழந்தைகளுக்காக அவங்க வந்து வாழட்டும். எங்கள் கணவரை விடுதலை செஞ்சு கொடுங்க. நாங்கள் மீதி இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். எங்களால் முடியல. வீட்டில் ஆம்பளைங்க இல்லாமல் எங்களுக்கு ஒவ்வொருக்கு பதில் சொல்ல எங்களுக்கு முடியல. எங்கள் வாழ்க்கையே போச்சு. எங்களை நினச்ச மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. என் மாமி இல்லை, மாமனார் இல்லை, எனக்கு எங்கள் அம்மாவும் இல்லை. நான் தனியாக தான் இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு முடிவு தரணும் ஸ்டாலின். உங்கள் கணவருடைய வழக்கு வந்து ஒரு முஸ்லீம் நபரை தான் கொலை செஞ்சாருன்னு சொல்லி வழக்கு. ஆமாம், முஸ்லீம் நபரை தான் கொலை பண்ணி இருக்கிறாரு. இப்போ அவர் அப்படி பார்த்தாலும் அவருக்கு மத வழக்கும் கிடையாது. ஆனால் அந்த இவர் முஸ்லீம்ங்கிறதுக்காக இவரை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இருந்தும் அவங்கள ரிலீஸ் பண்ணலை. அப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போட்டுட்டாங்க. அவங்க 6 வாரத்தில் கன்சல்டிங் சொல்லி போட்டாங்க. திரும்பவும் விடமாட்டேன்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க. விட்டுருந்தா இப்போ எப்போவோ வந்திருக்குவாரு. இதனால ஹைகோர்ட் வந்து உங்க கணவரை விடுதலை செய்யலாம்னு சொல்லியும் விடுதலை செய்ய மறுக்க. அது அரசாங்கம், அது முஸ்லீம். நாங்கள் வந்து முஸ்லீம் இல்லையா? இப்போ எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு சலுகை இல்லை. நாங்களும் அகதிகளாக வந்தால் எங்கள் இதை நாங்கள் கேட்குறோம். நாங்களும் தலைமுறை இங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்துருக்கோம். நாங்கள் அகதிகளாக வந்து கேட்டால் பரவாயில்லையே. அந்த முஸ்லீம்கிற காரணத்துக்கு தான் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியிலே ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்தோம். 2008 கொஞ்சம் பேர்த்து விடுதலை செஞ்சாங்க. 2018 1500 பேர்த்து விடுதலை செஞ்சாங்க. அப்போ ஒவ்வொரு விடுதலைக்கும் நாங்கள் செய்வோம். இன்னைக்கு வந்துடுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு ஏமாத்தம் தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சுங்கம்மா? எந்த வருஷம்? எனக்கு இப்போ திருமணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம். உங்கள் கணவர் சிறைக்கு போனது இப்போ? அவர் போகும்போது 20 வயசு. அவர் 98 தான் அவர் போயிருக்கிறாரு.
20 வயசு, இன்னைக்கு அவருக்கு 44 வயசு ஆகுது. 98 வருஷத்துல சிறைக்கு போறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆகுற எந்த வருஷம்? கல்யாணம் ஆகுது எனக்கு சரி ஞாபகம் இல்லை, ஆனா 13 வருஷம் ஆச்சு எனக்கு. கல்யாணம் ஆகி சிறையில இருக்கும்போதே உங்களுக்கு திரும்ப சிறையில் இருக்கும்போது வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிதான் நாங்க திருமணம் பண்ணோம். ஏன்னா 10 வருஷம் முடிஞ்சாலே நன்னடத்தைக்கு அவங்க தகுதியானவங்களை தான் இருக்காங்க. அப்ப அந்த ஒரு இதனால தான் நாங்க திருமணம் பண்ணணும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் எங்களை ஏமாத்தப்பட்டுட்டு தான் வருது. அண்ணா பிறந்தனால ஒவ்வொரு வருஷமும் வரும் நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஏமாத்தம் தான் எங்களுக்கு. உங்க கணவர் பரோல்ல வந்தபோது நீங்க அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா? பரோல்ல வந்து தான் நான் திருமணம் செஞ்சேன். எத்தனை வருஷம் உங்களை திருமணம் செய்யும் போது அது எத்தனை வருஷம் உள்ள இருந்தார் அவர் ஜெயில்ல? இப்போ எங்களுக்கு 10 வருஷம் இருந்திருக்காரு. 10 வருஷம் எப்படிமா? அதாவது இப்போ ஒரு கிரிமினல் அக்யூஷனாலே பெண்கள் வந்து திருமணம் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா 10 வருஷம் சிறையில இருந்து பரோல்ல வந்திருக்காரு, இருந்தாலும் அவரை திருமணம் 10 வருஷத்தை விடுதலை செய்வாங்கன்னு சொல்லி எல்லா இதுலயும் இருக்கு இல்லைங்களா? இப்ப எத்தனையோ 7 வருஷம் விடுதலை, 10 வருஷங்கிறத அதை 7 வருஷமா குறைச்சு கலைஞர் ஆட்சியில் விடுதலை செஞ்சாங்க இல்லையா? சரி, அதே மாதிரி இவங்களே விடுதலை செய்வாங்கன்னு சொல்லிதான் நாங்களாம் நம்பி நாங்களும் திருமணம் பண்ணோம். அப்படியே இவங்க வரலங்கிறதுக்காக நாங்க பாதியில விட்டுட்டு ஓட முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அப்போ வருவாங்கன்னு சொல்லிதான் நாங்க எங்களுடைய இதை காப்பாத்திட்டு அவங்களுக்காக நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா வீடு மாதிரியும் எங்க கணவரும் வரணும், நல்லபடி எங்க குழந்தைகளை பார்க்கணும். அது எங்க நீண்ட நாள் கனவு. எல்லாத்துக்கும் தகுதியானவராக தான் இருக்கிறாரு. எல்லாமே படிச்சாச்சு. அவருக்கு என்ன எதனால வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அண்ணா வந்து நல்ல ஒரு முடிவு சொல்லணும். எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு, அவர் விடுதலை செய்வாருன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க நம்புவோம். ஓட்டு கேட்க வரும்போது முஸ்லீமே ஓட்டு, இந்துக்கு ஓட்டுன்னு கேட்கறது இல்லை, எல்லாருமே ஒண்ணுன்னு தானே ஓட்டு கேட்க வர்றாங்க. அப்ப சிறைன்னு வரும்போது மட்டும் முஸ்லீம் சிறைவாசிகள் ஏன் அது தனியா காட்டுறாங்க? உங்க கணவர் எப்பமா சந்திச்சீங்க கடைசியா? அவர் இந்த கொரோனா வந்ததுலேருந்து இந்த 2 வருஷமா நாங்க பாக்குறதே இல்லை. இப்ப கடைசியா வந்துட்டு போய் ஒரு 6 மாசம் ஆச்சு அவர் வந்துட்டு போய். இப்ப பரவாயில்ல, சுத்தமா இங்க புழல்ல தான் இருக்கிறாரு. நாங்க கோவையில் இருக்கிறோம். இப்ப நாங்க ஒரு வருஷத்துல ஒரு 15 லீவ் எங்களுக்கு. ஆனா அந்த 15 லீவ்லயே அவர் வர்றது கிடையாது. நாங்க எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒரு 3 நாள், ஒரு 6 நாள் இப்படித்தான். எஸ்காரோட தான் வருவாங்க, வித்தவுட் எஸ்கார்ட்லாம் கிடையாது. போலீஸ் வந்தாலும் வாசல்கிட்டே சேரையும் போட்டு உட்காந்துக்குவாங்க. எங்களுக்கு ஒரு அந்த வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பரோல்ல வரும்போது உங்க கணவர் கடைசியா என்னமா சொன்னாரு? கடைசியா சந்திக்கும் போது என்ன சொன்னாரு? கண்டிப்பா நான் வந்துருவேன், சங்கடப்படாத, விட்டுருவாங்க, கண்டிப்பா இன்ஷால்லா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. வரும்போதெல்லாம் அப்படித்தான். நாங்க இந்த அரசாங்கத்தை தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு கோர்ட்ல போய் கோர்ட்டை விடுதலை பண்ண சொல்லிட்டு அதுக்குண்டான ஆதாரம் எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க விடுதலை பண்ணாம வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை இருக்காமா? ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. வீட்டுல விட்டு மூடத்தான் நாங்க வந்திருக்கோம். போற பக்கமெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுல்ல. பொண்ணு பெரிய மனுஷியாக போறா. பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. பக்கத்து வீட்டுல விட்டு மூடத்தான் வந்திருக்கு. தெரிஞ்சவங்க வீட்டுல விட்டு மூடத்தான் வந்திருக்கும். உங்க பொண்ணும் குழந்தையும் அப்பாக்காக எவ்வளவு விஷயங்கள் மிஸ் பண்ணிருக்காங்க? நிறைய விஷயத்த. இப்ப ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, நான் தான் போவேன். ரோட் கிறிஸ்காலே நான் தான் சைன் பண்ணுவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகும்போதெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க ஜோடியா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வருவாங்க. போகும்போதெல்லாம் நான் மட்டும்தான் போவேன். அப்போ எல்லாம் மற்ற குழந்தைகள்லாம் கேட்பாங்க, என்னடா உங்கள் அப்பா வந்து போட்டு உங்கள் அப்பா வரமாட்டாங்களா? எப்போவுமே உங்கள் அம்மா தான் வருவாங்க, உங்கள் அப்பா வரமாட்டாங்களான்னு சொல்லி கேட்குவாங்க. அந்த குழந்தை என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. எங்கள் அப்பா வெளியூரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சமாளிச்சிருவோம். மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிடுவோம். குழந்தைகள்கிட்ட வந்து இப்போ கேட்டுச்சுன்னா அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைக்கு ரொம்ப மிஸ் பண்ணத்தான் செய்கிறாங்க அவங்க அப்பாவை. இப்போ எங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கமெல்லாம் யாராவது அவங்க அப்பாவோட வண்டியிலெல்லாம் போகும்போது நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் போக மாட்டோமாம்மா, நாங்கள் எப்போம்மா நாங்கள் போவோம், நாங்கள் எப்போ பெருனா தொழிலுக்காக நாங்கள் இந்த மாதிரி அத்தா கூட போவோம்னு கேட்டு ஒவ்வொரு நாள் குழந்தைங்க அழுகுறாங்க. உங்களுக்கு என்ன எக்கனாமிக்கல் சப்போர்ட் எப்படி இருக்கு? அதாவது நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்கன்னாப்பா, வீட்டு வேலைக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போனாதான் எனக்கு எல்லாமே. யார் உதவி? அது எங்கள் மாமனார் மாமியார் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களோட கூட பிறந்தவங்களோட ஹஸ்பண்டு அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்களும் அவங்க வேலைக்கு போய் தான் அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு எனக்கு தருவாங்க? ஒரு நாள் 2 நாள் தருவாங்க. எப்பவுமே தர முடியுமா அவங்கனால?
இப்போ நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டில் அடுப்பேன். என் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குறது கூட என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. வேலை அதிகமாக கேட்டுச்சு, நான் அதுக்கு என்னோட வருமானத்துக்கு தகுந்த வேலைக்கு கேட்டால் நான் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன். என் வருமானத்துக்கு மீறின வேலைக்கு கேட்டால் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று சமாளித்து இல்லைம்மா நான் அடுத்த டைம் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது. எவ்வளோம்மா வீட்டு வேலையில் எவ்வளோ வருமானம் வருது? அதுக்கு அடுக்கு மாதம் 4000 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். 2 பேரையும் படிக்க வைக்கணும். அதுலேயே கவர்மெண்ட் என்னால் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் தான் படிக்கிறாங்க. ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தான் பஸ்ஸில் போய் விட்டுட்டு வருவேன். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஷம்மா. என் கணவர் அஸ்லம். அவங்க 24 வருஷமாக தொடர்ந்து சிறையில் இருக்காங்க. என்ன வழக்குமா அவங்க கணவர்? அவங்களுக்கு திருநாட்டு தான். திருநாட்டு கொலை வழக்கு. கொலை வழக்கு கோயம்புத்தூரில் நடந்த கொலை வழக்கில் இவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு 92 வந்துட்டு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அப்போ தான் இந்தியா முழுவதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், கலவரம் வெடித்தது. அப்போ அவங்க என்ன, அவங்களுக்கு வயசு வந்துட்டு 17 வயசில் கைது செஞ்சு தடா என்ற கொடிய சட்டத்தில் சிறையில் அடைத்து சுமார் 3 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையில் இருந்தாங்க. அவங்களுக்கு நீதிமன்றமே குற்றமற்றவர் என்று விடுதலை செஞ்சாங்க. விடுதலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் விடுதலையாகி வெளியே வந்தாங்க. வெளியே இருந்து அந்த பழனி பாபாவோட ஒரு கொலை வழக்கானது. அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாபர் மஸ்ஜிதில் 92 ஆனதுக்கப்புறம் உள்ளே போய் 3.5 வருஷம் கழிச்சு ஒரு 93 விடுதலையானாங்க. அதுக்கப்புறம் கோவையில் பழனி பாபா கூரியூர் ஜின்னா உள்பட்ட பல கொலைகள் நடந்தது. ஆர்எஸ்எஸ்காரங்க தான் கொலை செஞ்சாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஏதாச்சும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு அவங்க தடா சட்டத்தில் கைது செஞ்சனால அவங்களுக்கு அந்த இது இருக்கனால அவங்க கொஞ்சம் ஆழமாக இருப்பாங்க. 17 வயசுலேயே கொஞ்சம் ஆழமாக வெளியே 3 ஆண்டுக்கு அப்புறம் விடுதலையான ஒரு 20 கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கும் விடுதலையாகி வந்து. அப்புறம் 20 வயசில் விடுதலையானாரா? 17 வயசுல போய் அப்புறம் வந்து ஒரு 3 ஆண்டு தான் விடுதலையாக இருந்தாங்க வெளியே. அப்புறம் இப்போ 93 தான் இது கலவரமாச்சுல்ல. கலவரம் பேச அந்த 19 முஸ்லீம்களை இது ஆர்எஸ்எஸ்காரங்க கொன்றாங்கல்ல, அந்த வழக்கு அந்த அவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பதில் அடி நிறைய பேர் அதுக்கு கேட்கணும்னு சொல்லி போய் கேட்டதுக்காக இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி 97 என்னமோ அவங்களுக்கு பிடிச்சிட்டு மறுபடியும் வழக்கு ஒரு அந்த கேஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் இருக்கிறதுனால அந்த தடா சட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்தில் மதுரையில் ஒரு கொலை வழக்குனா ஜோடிக்கப்பட்டு A4 குற்றவாளியாக சேர்த்துட்டாங்க. A1 A3 ரிலீஸு, A2 A4 தான் எங்கள் கணவர். ஆஷிக்குங்கிறது ஒரு A3 இருந்தாங்க. 2 பேர் உள்ளதாக இருக்கிறாங்க இன்னமும். கோர்ட்டு அவங்களுக்கு நிரபராதின்னு சொல்லிட்டு போன மாதம் 8 வாரத்துக்கு பதில் சொல்லுங்கன்னு உயர்நீதிமன்றமே அவங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செஞ்சு கூட அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிசீலிங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டு இப்போ போன கவர்மெண்ட் தான் தருமபுரி பஸ் வரிப்பு அந்த வழக்கில் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அவங்க கொள்கையில் விடுதலைங்கிறது இல்லை. நாங்கள் கேட்டப்போ எல்லாம் அந்த அம்மா இருக்கும்போதும் சரி, அந்த இப்போ இருந்தாங்களே அதிமுக அரசில் முதலமைச்சராக பழனிசாமி அவர்கள் அவங்ககிட்ட போய் நிறையா தட்டி கேட்டாங்க. எங்களோட கொள்கையில் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எஸ்பி வேலுமணி சார்கிட்ட கூட போய் கெஞ்சி அதே கேஸில் இருக்கிற ஆஷிக்குங்கிறத அவங்க பையன் கூட காலில் கூட போய் விழுந்துட்டாங்க. அவங்க வயசே 84-5 இருக்கும். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம காலிலே அந்த பிரச்சாரமுக்காக வந்திருந்தாங்க இப்போ நடந்த தேர்தலுக்காக. என் பையனை விடுங்க அப்படின்னு சொல்லி அதே கேஸில் என்னோட ஹஸ்பண்டோட கேஸில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. கடைசியாக அவங்க காலில் எங்கள் மதத்தில் வந்துட்டு எங்கள் இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் குமிஞ்சு தொழுகணும் தவிர எங்களோட தலையில் படணும் தவிர அந்த அம்மா போய் அவங்களோட மீறி அவங்க பையனை வரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் அந்த எஸ்பி வேலுமணி சாரோட காலிலே விழுந்துட்டாங்க. நான் எதுக்குமா அல்லாஹ்க்கு அப்புறம் யாரும் காலிலே போய் விழக்கூடாதுன்னு பிடிச்சது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்னம்மா என்னோட காலில் அவங்களோட சின்ன பையன் எங்கள் காலில் விழுங்க. அது கூட கொஞ்சம் கூட அவங்க இறக்கமே காமிக்கல. அப்போ கூட விடுதலை பண்ணலை. அந்த அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. எனக்கு சொந்தம் தான், எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டோட தம்பி.
எங்கள் அக்காவோட மாமியார் சொல்லலாம். அந்த அம்மாவுக்கு பக்கத்து வீடு தினம் தினம் வந்து உயிரோடு இருக்கும்போது வந்துட்டு அவங்க வந்து எப்போம்மா மக வருமா, எப்போம்மா அந்த கேட்டு கேட்டு என்னோட காதெல்லாம் இப்போ கூட அந்த குரலும் அவங்களோட நினப்பு வருது. அது மட்டும் இல்லை, அதே கேஸில் தான் A4 குற்றவாளியாக என் கனவு இருக்காங்க. குற்றவாளியாக ஜோடிக்கப்பட்ட கேஸு. அவங்களுக்கும் இது வரைக்கும் விடுதலையே உயர்நீதிமன்றமே அவங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டுக்கூட இந்த இவங்க பரிசீலிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் கூட 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் விடுதலை செய்வாங்கம்மா அப்படியும் இப்போ எங்களோட இதில் கொள்கையில் இல்லை. அப்படியும் செஞ்சாங்க. 20 ஆண்டுக்கு அப்புறம் 24 ஆண்டாகி கூட அவங்க வந்துட்டு விடுதலைக்கு அவங்க குரல் கொடுக்கல. நான் கேட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதில் கொடுக்கல. இப்போ அந்த வழக்கில் 97 வழக்கில் உங்கள் கணவர் குற்றம் சாட்டப்பட்டவர்னு அக்யூஸ்டுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த பாபர் மஜித் எடுத்தாங்களே, அதுக்கு வந்து பஸ் எல்லாம் கலவரம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கலவரம் வேணும்னு பண்ணணும். இவங்க கொஞ்சம் ஹேண்டிகாப்பு, கொஞ்சம் மெதுவாக தான் போவாங்க. அந்த கலவரத்தில் இவங்களுக்கும் ஒரு கல் யாரோ எடுத்து வீசியிருக்காங்க அந்த பஸ் மேலே. இவங்க தான் அது அந்த குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு செய்யாத ஒரு குற்றத்துக்கு பழி போட்டுட்டு இவங்க மேலே எடுத்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த கேஸ் பாபர் மஜித்தோட பிடிச்சாங்களா கொடிய சட்டத்தில் தடா என்ற கொடிய சட்டம், அந்த சட்டத்தில் விடுதலை ஆனாங்கன்னு சொல்லி குறி வச்சு அப்போ இருக்கிற காவல்துறைங்க அவங்கள எடுத்து இவங்களுக்கு உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டு அந்த அந்த கால் வரும் ஊனன்னு சொல்லி அவங்களுக்கு ஓடவும் முடியாது, இருக்க முடியாது. அப்பாவியாக பிடிச்சி உள்ள போட்டாங்க. இவங்க தான் செஞ்சாங்க கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் அதுக்கு பதிலாக நிறைய 23க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு கொடூரமாக கொன்று அவங்க மர்ம உறுப்பெல்லாம் அறுத்தாங்க. என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அடிக்கடி கோவை குண்டு வெடிப்பில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயம் சொல்லுங்கள்? இவங்க வந்து செஞ்சது தப்பு இல்லையாமா, ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. இன்னொன்று செல்வராஜ் அந்தோனின்னு சொல்லி கொல்லப்பட்டாங்கள, அந்த அந்த கொலை வந்துட்டு யார் காவலர் கிறிஸ்துவர், அவங்க ஹிந்துன்னு அந்த கொலை வந்துட்டு சாதகமாக எடுத்துகிட்டு சங் பரிவார் அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொலை வந்துட்டு அவங்களுக்கும் இந்த ஹிந்து இல்லை அவங்க கிறிஸ்டின்னு அது சாதகமாக எடுத்துகிட்டு தான் அந்த 23 இஸ்லாமியர்களுக்கு அப்படி எரித்து கொடூரமாக கொன்றாங்க. ஒன்று அந்த அதுக்கு எதிரொலி தான் இந்த கோவை குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அதுக்கு அது தவறுதான், அது செஞ்சுருக்கக்கூடாது. நீதிமன்றம் அதுக்கு தீர்வு கொடுக்கல. காவல்துறையும் அப்போ இருந்த காவல்துறையும் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுருக்கிறனால அவங்களுக்கு வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டுள்ளது. 23 இஸ்லாமியர்களுக்கு கொன்று குவித்தாங்க. அதுக்கு பதிலாக அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் இஸ்லாமியர்களும் 20 பேருக்கு செத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சுங்கம்மா? எனக்கு 2010. ஓகே. அப்போ உங்கள் கணவர் சிறையில இருந்து பரவலில் வந்தபோது திருமணம்? ஆமாம், அதான் 97 அவங்க இந்த கேஸ் வாங்கினாங்களே, அப்போது ரொம்ப நல்ல மனுஷர். அவங்க அண்ணி எனக்கு நல்லா தெரியும், பக்கத்து வீட்டில். அப்போ சின்ன பொண்ணாக இருப்பேன். எனக்கு திருமணமானது 21 வயசு இருக்கும். அப்போது பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கும்போது அண்ணி நல்லா பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க பரலில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஆசை, அவங்க அன்னிக்கு அம்மாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அப்புறம் நானும் இவங்க செய்யாத தப்புக்கு இத்தனை வருஷமாக இருக்காங்களே, தியாகி சொல்கிறாங்க, தியாகி தான் பார்க்க போனா. செய்யாத தப்புக்கு 24 வருஷமாக அபாண்டமான பழி போட்டுட்டு அவங்களுக்கு இத்தனை வருஷமாக வச்சுருக்காங்களே, செய்யாத ஒரு தப்புக்கு. அப்படியும் செஞ்சுருந்தாலும் இவங்க செஞ்சுருந்தாங்க இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் 24 வருஷங்கிறது அநியாயம் இல்லையா? அது கொடூரமான அநியாயம் இல்லையா? 10 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கெல்லாம் விடுதலை செஞ்சாங்க. எந்த இப்போ அவங்க என்ன கேஸில் இருக்காங்களோ அதே கேஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோட கொடுமையான கற்பழிப்பு அது இதுன்னு கொடுமையான பண்ணுறவங்களுக்கு எல்லாம் விடுதலை செய்யாத தப்புக்கு பழிக்கு மேலே பழி போட்டு இவங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமிய ஒரே ஒரு காரணத்துக்காக சங் பரிவார் அமைப்பினர்களை வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேதனை கொடுக்குறாங்க. அது என்னன்னு எங்களுக்கும் எங்களோட இறைவனுக்கு தான் தெரியும். பிஜேபியினால் எத்தனை பேர் வந்து இஸ்லாமியர்கள் இப்போ பேர் சொல்லிகிட்டே போனால் 100க்கு மேற்பட்டவர்களுக்கு அவங்க படுகொலை செய்யப்பட்டார்கள். இது யார் கேட்குறது? மனித உரிமையாளர்கள், சமுதாயத்தின் தலைவர்கள், அந்த மாதிரி எல்லாருமே கேட்கணும். வந்துட்டு ஒருத்தன் கூட இப்போ சிறையில் இல்லை. அவங்க 2 பேரோ 3 பேரோ பூரி கமால் அந்த மாதிரி 4 பேர் சும்மா எங்கள் கண்ணுக்கு தெரியுற மாதிரி நிறைய பேருக்கு விடுதலையே இல்லாமல் இத்தனை பேருக்கு இந்த என்ன சொல்கிறது, ஆர்எஸ்எஸ்ங்கிறது தீய சக்தி. அது வந்துட்டு தீவிரவாதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறது,
கொடூரமாக முஸ்லீம்களுக்கு கொலை செஞ்சுருக்காங்க. அநியாயமாக செஞ்சுருக்காங்க. எரித்து கீழே உட்கார வச்சுட்டு பற்றி அப்போவே பார்க்க போனால் பற்றி அவங்களுக்கு பெட்ரோல் எடுத்து ஊற்றி அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பையன்தான். அண்ணா வந்துட்டு பொண்ணு வீட்டில் இருக்கு, போய் பார்க்க போனால் கண்ணுக்கு முன்னாடியே எரிச்சாங்க. அப்புறம் அவங்க தம்பி போய் பார்த்ததுக்கு அவங்களுக்கும் சேர்த்து எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 19 முஸ்லீம்களை கொன்றாங்களே, ஞாபகம் இருக்கா? நிறைய பார்த்துருப்பீங்களே நீங்கள். அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பண்ணிட்டு பழி போன்றது. கோவை குண்டுவெடிப்பு விடுதலை பண்ணக்கூடாதுன்னு இவங்க மட்டும் செஞ்சு தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தானே தெரியும். ஒருத்தங்க கூட எந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சிறையிலையும் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. 4 பேர் என்னமோ சும்மா விரல் எட்டு எண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி 3 பேர் 4 பேர் தான் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்மா? ஒரே ஒரு குழந்தை. ஒரே பையன். திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 12 வருஷமா நீங்க தனியா இருக்கீங்க. அம்மா வீட்டில் தான் இருக்கு, தாய் வீட்டில் இருக்கு. உங்களோட தாய் வீட்டில் இருக்கீங்க. இப்போ கணவரை பிரிந்து இத்தனை வருஷமா இருக்கிறது வந்து எவ்வளவு கடினமா இருக்கு உங்களுக்கு? கணவர் ஒரு பொண்ணு 1000 கனவோட ஒரு கல்யாணம் பண்ணும். கல்யாணத்தப்போ கலைஞர் மிகப்பெரிய ஒரு விழா ஒன்று நடத்தாங்க, தெரியுமா இருக்கு, கோவையில். இந்த விழாவில் வந்துட்டு கைதிகளுக்கு விடுதலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நானும் எதிர்பார்த்தேன், கல்யாணமான புது பொண்ணு, அப்போ 2 மாதம் 3 மாதம் தான் எனக்கு இருக்கும், விடுதலை ஆகி வந்துடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோடு இருந்தேன். நிறைய பேர் அடுத்த அவங்களோட கொள்கை ஆச்சு தானே, மனசாட்சிப்படி யாருக்குமே மதவாதி பார்க்காம விடுதலை பண்ணுவாங்க அவங்க. நீதிங்கிறது தான் அனைவருக்கும் சமம் தானே, அதே மாதிரி தான் எங்களுக்கும் நீதி கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் எங்கள் கலைஞர் ஐயா விடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோட நானும் அந்த கொடை செயலர் நடந்தது செம்மூலை மாநாட்டுக்கு எல்லாம் போய் பார்த்தேன். 3ஆம் நாள் அறிக்கை 7ஆவது நாள் அறிக்கை விடுவாங்கன்னு பார்த்தேன். அண்ணன் கூட தான் போய் பார்ப்பேன். அண்ணன் கூட இருக்கு எனக்கு அண்ணன் கூட பக்கத்தில் இருக்க மாற்று மதத்தார்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பாசம் என் மேலே. அப்படி ஒரு பாசம் நடந்துக்குவேன். அவங்களுக்கு ஒரு மனசு. எங்கள் முகமது நபி வந்துட்டு அன்னை வீட்டுக்காரங்க கூட நல்லா பழகணும். அது ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, மதவாதி பார்க்க மாட்டாங்க. தான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி இவங்க மட்டும்தான் எங்களுக்கு தனியாக பிரித்து பார்க்குறாங்க, ரொம்ப எதிர்ப்பாக பார்க்குறாங்க. அவங்க அந்த மாதிரி இல்லை. ரொம்ப மதவாதிகள்லாம் எங்களுக்கு ரொம்ப மதங்கிறத நாங்கள்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்க அவங்களும் சொல்லுவாங்க, விடுதலை ஆயிடுவாங்கம்மா, அவங்க அண்ணா மனசுக்கு விடுதலை ஆயிடுவாங்க கணவர் அப்படின்னு. அப்புறம் செம்மொழி மாநாடு நடந்தது. அண்ணாக்கு அப்புறம் ரோஸ் தினமும் போய் பார்ப்பேன். நான் பார்த்ததுக்கு கலைஞர் இப்போ அறிக்கை விடுவாங்கன்னா, புது பொண்ணாக இருந்த ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, லட்சியமாக விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் மேரேஜ் பண்ணேன். அந்த செம்மொழி மாநாடுக்கு 2 மாதம் 3 மாதம் தான் பண்ணும். அப்போ நான் பார்த்தா கலைஞர் அறிக்கை விடலை. நெஞ்சமே அதான் அன்னைக்கு தான் வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டேன். பார்க்குறதுக்கு அண்ணன் இருந்துச்சு, அண்ணன் கூட மௌத்தாயிருச்சு. என் அண்ணனுக்கு 32 வயசு தான். அப்போது 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, அண்ணன் மௌத்தாயிருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வீட்டில் இருக்கிறேன். அண்ணியும் அண்ணன் இல்லை, அண்ணியும் கம்மி வயசு தான். அவங்க அண்ணன் இல்லாமல் விதவியாக இருக்கிறாங்க சமுதாயத்தில். நாங்களும் கணவன் இல்லாமல் இருந்தும் இல்லாமல் விதவியாக வாழ்கிறாங்க. எங்கள் குழந்தைங்க அனாதையாக, தகப்பன் இருந்தும் அனாதையாக வாழ்கிறாங்க. என்னோடய வாழ்க்கையை தாண்டி என் குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறேன். மற்ற குழந்தை மாதிரி இல்லை. என் குழந்தை ஸ்டாலின் மாமா, நான் சொன்ன ஸ்டாலின் மாமா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, கண்டிப்பாக ஒரு விடலை இவங்க விடுவாங்க, மாதிரி அவங்களும் விடுதலை செய்வாங்க அறிக்கை. நான் இது வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். 700 கைதிகளுக்கு கூட என்னோட கணவர் பேரும் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கம்மா, கிட்டத்தட்ட ஒரு 38 குடும்பம் இல்லையா கோயம்புத்தூரில் மட்டும் பல்வேறு வழக்குகளில் சிக்கி தங்களுடைய கணவர் மகன் இவங்களெல்லாம் சிறையில் வச்சுட்டு வெளியே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 குடும்பம், 38 கைதிகள் உள்ள இருக்காங்க இல்லையா, சிறைவாசிகளாக இருக்காங்க. இப்போ இந்த 38 குடும்பத்திலையும் இதே மாதிரியான வேதனைகளும் துக்கமும் தான் இருக்கு. ஆமாம், இதை விடையே இருக்குது. இப்போ என் தங்கச்சி வீட்டுக்காரும் உள்ளதாக இருக்கிறாரு. அவர் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு போய் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி தம்பி எல்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இப்படி தான் பையன் வரணும்னு ரொம்ப காத்திருந்தாங்க. அவங்க அம்மா இறந்து 9 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அப்பாவும் இறந்துருச்சு. இப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது அப்படின்னு இவங்க சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க. மற்றவர்கள்லாம் விடுதலையே வராங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு. இப்போ 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஆயுள் தண்டனை முடிஞ்சு வராங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த மாதிரி விடுதலை ஆகிறதில்ல, அவங்களுக்கு விடுதலை செய்யறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நடக்குதாம்மா?
என்ன காரணம்னு நினைக்கிறீங்கம்மா நீங்க? ஏன் அரசாங்கம் அவங்கள வெளியே விட மறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? இனி திருப்பி வந்து ஏதாவது பண்ணுவாங்களோ, இல்லை இவங்களுக்கு ஏதாவது எத்தனையோ ஆகுமோ? பேர் வெளியே வந்து நல்லபடியாக பிளாட்பார்ட்டில் வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ எங்கள் வீட்டுக்கார் கேஸ் 4 பேர், 2 பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க. இப்போ இவர் வந்து 4வது ஆள் தான். இது 3 ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நல்லபடியாக தான் வெளியே வந்து வியாபாரம் செஞ்சு குழந்தைகளோட நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. நம்ம கோர்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணி கோர்ட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஆப்போசிட்டு வக்கீல் என்ன சொல்லிடுறாங்க, இவங்க வெளியே போனால் இவங்க உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. எத்தனையோ பேர் வெளியே வந்து நல்லத்தாங்க இருக்கிறாங்க. அவங்கனால எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இன்றைக்கி அவங்க மனைவி மக்களோட சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் எவ்வளவோ நாங்கள் சொல்கிறோம், அவங்க வரமாட்டாங்க, எந்த இது பிரச்சனைக்கு நாங்கள் வரமாட்டாங்க. இனி இதுக்கு மேலே திருந்துறதுக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை வருஷங்க வேணும்? 24 வருஷம் உள்ள வச்சாச்சு. நீ வெளியே வந்து பண்ணுவாங்கன்னு சொன்னால் 160 பேர் உள்ள இருந்தாங்க. அதில் இந்த 38 பேர் முடிஞ்சு பாக்கி எல்லாரும் வந்தாங்க வெளியே. ஆனால் யாரும் எதுக்குமே போகல. எல்லாருமே நல்லபடியாக தான் வேலை இருக்கிறாங்க. பார்த்து தான் இருக்கிறாங்க. இவங்களும் அப்படிதான். ஏன்னா இந்த 24 வருஷமே அவங்களுக்கு பெரிய தண்டனை. இனி வந்து என்ன பண்ண போகிறாங்க? இவங்களையும் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, அவங்களும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. விடுதலையாகி கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் சிறைவாசம், பல்வேறு வழக்குகளில் சிக்கி முஸ்லீம் சகோதரர்கள் உள்ளே இருக்காங்க. அந்த குடும்பங்கள் கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் மட்டும் 38 குடும்பங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குரிய நீதி கிடைக்கும்னு நம்புவோம். அவங்களுடைய சட்ட போராட்டம் வெல்லும்னு நம்புவோம். முதலமைச்சருக்கு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட குரலை இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புவோம். உங்களுடைய போராட்டம் என்று உங்களுடைய கணவன், உங்களுடைய அண்ணன் வெளியே வருவார்னு நான் நம்புவோமா? கண்டிப்பாக. சரிங்களா? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்த ஒரு 3 குடும்பத்தை பற்றின கதைகளை பார்த்தோம். அவங்க கணவன் மற்றும் அண்ணன் சிறையில் இருக்காங்க. அதனால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த கதைகளை கேட்டோம். அவங்களுடைய துயர கதைகளை கேட்டோம். இது மாதிரி மேலும் 3 பெண்கள் நம்மோட பேச இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அடுத்த பகுதியில் மேலும் ஒரு 3 முஸ்லீம் பெண்களிடம் தொடர்ந்து பேசுவோம்.